இப்ப தியேட்டர்ஸ்ல ரன் ஆகுற டியூட் படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்த்தலாம். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படம் எனக்கு ஓகேவா தான் ஃபீல் ஆச்சு. இந்த டியூட் படத்தை ஒன்லைனா சொல்லணும்னா, படத்தோட ஹீரோ பிரதீப் லவ்ல பிரேக்கப் ஆகி இருக்க டைம்ல ஹீரோயின் பிரதீப் கிட்ட போய் லவ் ப்ரப்போஸ் பண்ண, அதுக்கு ஹீரோ ஓகே சொன்னாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு, இதுக்கான பதில் தான் இந்த டியூட். இந்த ஸ்டோரி இன்டர்வல்குள்ளேயே முடிஞ்சிரும். இன்டர்வல்ல இருந்தே படம் வேற ரூட்ல டிராவல் ஆகும். ஹானர் கில்லிங், ஒன் சைட் லவ்னு லவ் பண்ற பொண்ணுக்காக ஒரு பையன் எந்த அளவுக்கு போவாங்கறது இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. இன்னும் ஷார்ட்டா சொல்லணும்னா, கையில கிடைக்கும் போது வேணாம்னு சொல்லிட்டு அது இன்னொருத்த கைக்கு போகும்போது ஃபீல் பண்ணுவோம்ல, இந்த கான்செப்ட் வச்சுதான் படத்தை எடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேல பிரெடிக்டபிளா இருந்தாலும் அங்கங்க வர சில காமெடிஸ்லாம் நல்லா இருந்துச்சு. டெபியூ படமா டைரக்டர் கீர்த்திஸ்வரனுக்கு ஒரு நல்ல அட்டெம்ப்ட். ஃபர்ஸ்ட் படத்திலேயே ஒரு நல்ல கருத்தையும் சொல்லியிருக்காரு. மியூசிக் சைடு பார்த்தா சாய் அபியங்கரோட சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. பிஜிஎம்லாம் சொல்ற அளவுக்கு யூனிக்கா எதுவும் இல்ல, சாங்ஸ் வச்சேதான் மேட்ச் பண்ணிருக்காங்க. ஆக்டிங்ல பிரதீப் அந்த அகன் கேரக்டரை ஒரு ஹைப்பர் ஆக்டிவா சூப்பராவே பண்ணியிருந்தாரு. மமிதா பைஜுவும் கொடுத்த ரோல நல்லா பண்ணியிருந்தாங்க. சரத்குமாருக்கு படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர், அவரோட ஆக்டிங்லாம் சூப்பராவே இருந்துச்சு. ஓவராலா சொல்லணும்னா, ரியாலிட்டியா இப்படிலாம் நடக்குமான்னு யோசிச்சா இந்த படம் சாட்டிஸ்பை பண்ணாது. ரியாலிட்டியில ஒரு ஓரமா வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸாவோ கப்புளாவோ போனா தியேட்டர்ல என்ஜாய் பண்ணி பாக்குற படம் தான் இந்த டியூட். படம் பார்த்தவங்க உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத கம்பாஸ்ல பண்ணிருங்க. பாய்.